வணக்கம் நேயர்களே. நம்ம நாட்டில் கேன்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பரவலாக நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்க வியாதியாக இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14% ஆஃப் த கேன்சர் வந்து பெண்களுக்கு வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரெஸ்ட் கேன்சரை பற்றி எது இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன, ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை பேசுகிறதுக்கு இன்றைக்கி அப்போலோவில் இருந்து மார்பக புற்றுநோய் நிபுணர் டாக்டர் மஞ்சுளா ராவ் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசலாம் வாங்க. வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? I'm very fine, thank you so much. மார்பக புற்றுநோய் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு புற்றுநோய் வந்து நிறைய எஃபெக்ட் ஆகுது டாக்டர். கிட்டத்தட்ட அதில் 14% பீப்புளுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வருது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நம்ம என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி பேசலாம் டாக்டர். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு ஜெனட்டிக்கான வர வியாதியாக அதை சொல்லுங்கள் டாக்டர். ஸோ ஜெனட்டிக் காரணமாங்களும் பிரெஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் மார்பக புற்றுநோய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 10% பாப்புலேஷனில் வந்து 10% பேருங்களுக்கு மட்டும் அது ஜெனட்டிக் காஸாக இருக்கலாம். வேற 90% காஸ் வந்து நாங்கள் அதுக்கு ஸ்பொராடிக்னு சொல்லுவோம். ஸ்பொராடிக்னா இட் குட் பி எனி காஸ். அது வந்து புதிய ஜெனட்டிக் மியூட்டேஷனாகவும் இருக்கலாம். பட் ஜெனட்டிக் மியூட்டேஷன் பர்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓன்லி 10%. ஓகே. ஸோ அதாவது வந்து ஜெனட்டிக்காக வர்றது வந்து இப்போ ஒன்லி 10% தான் வருது, மீதி 90% வந்து புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வந்து அவங்களுக்கு புதுசாக வருதுன்னா அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்குது டாக்டர்? காரணங்கள் நாங்கள் வந்து வேறு மாதிரி கேன்சர், இப்போ லங் கேன்சர் அதுக்கெல்லாம் நாங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா, சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னா லங் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது, ஹெட் அண்ட் நெக் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பிரெஸ்ட் கேன்சருக்கு ஸ்பெசிஃபிக்காக காஸ் ஒன்றுமே கிடையாது. பட் த மேஜர் காஸ் அட்ரிபியூட்டட் to breast cancer is hormone estrogen. அது எல்லா பெண்கள்லையும் அந்த ஹார்மோன் இருக்கிறது. ஆனால் increased exposure to estrogen can cause breast cancer. breast cancerக்கு இப்போல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா increased westernization of lifestyle. For example, கல்யாணம் வந்து லேட்டாக பண்ணுறோம், அப்புறமா because of career reasons நாங்கள் எல்லாம் வேலை பார்க்குறோம், we choose to have a child later on. So 30க்கு மேலே நாங்கள் பசங்களை பிறக்கிறோம். And then after that breastfeeding, sometimes it's not possible. So breastfeeding என்ன சொல்லுவாங்கன்னா தாய்ப்பால் கொடுக்கறது வந்து மார்பக புற்றுநோய்க்கு அது வந்து ப்ரொடெக்டிவ் எஃபெக்டாக இருக்கும். பட் அப்படியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படியும் இருக்காங்க, அவங்க வந்து தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க, நிறைய வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, ஆனாலும் அவங்களுக்கு பிரெஸ்ட் கேன்சர் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸ். ஆனால் டெஃபினட் காஸ்ன்னு ஒன்றுமே இல்லை. இன்ஃபேக்ட் என்ன சொல்கிறாங்கன்னா த பிக்கெஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் மார்பக புற்றுநோய்க்கு பிக்கெஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறது. Okay, so but these are all contributory. Number diet, increase westernization, fiber kammi, increase saturated fat சாப்பிடுறோம், increase processed fat சாப்பிடுறோம். So all these factors contribute to. So like அது கேட்கறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லைக் வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறதே வந்து மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் லைக் ஒரு சென்சஸ் மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேரில் ஒரு 4 பேருக்கும் 4 மென்ஸுக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆண்களுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குது? ஸோ அவங்களுக்கும் வர்றதுக்கு இதுதான் காரணமா? ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அரௌண்ட் 1% ஆஃப் த பாப்புலேஷன், 1% ஆஃப் த மென், 1% சான்சஸ் இருக்குது அவங்களுக்கும் மார்பக புற்றுநோய் வர வாய்ப்பு இருக்குது. Again there are, but it's very rare. Okay, so இதுக்கு நாங்கள் என்ன சொல்லலாம்னா ஆண்களுக்கு வந்து அவங்க வந்து மார்பகத்தில் எப்போது ஏதாவது ஒரு ஸ்வெல்லிங், ஒரு கட்டி, ஏதாவது ஒரு திக்கனிங், ஒரு அவங்க அந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால், என்ன சேஞ்ச் இருந்தாலும் அவங்க வந்து உடனே டாக்டர் கிட்ட போயிட்டு காமிக்கணும். ஸோ அவங்களுக்கும் பிரெஸ்ட் கேன்சர் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ வந்து இதே ரேஷியோ தான் டாக்டர். லைக் வந்து நம்ம வந்து பெண்களுக்கு பேசும்போது வந்து ஒரு 10% ஜெனட்டிக்காக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, 90% எந்த காரணம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதுக்கும் வந்து அதே மாதிரி காரணம் தானா? ஸோ 10% வந்து உங்களுக்கு ஜென்ரல் பெர்சன்டேஜாக நாங்கள் சொல்கிறோம். இதில் வந்து
the possibility that உங்க குடும்பத்துல ஒரு ஆணுக்கு வந்து கேன்சர் மார்பக புற்றுநோய் ஆயிருக்குன்னா there is a chance that இது வந்து ஜெனட்டிக் காரணமா இருக்கலாம். ஸோ நாங்க இப்போ ஒரு பெண்ணு வராங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி பிரெஸ்ட்ல கட்டி இருக்கு. நான் ஹிஸ்டரி எடுக்கும்போது நான் எப்பவுமே கேட்பேன், யாராவது ஆண்கள் இருக்காங்களா கேன்சர் ஆனவங்க. ஸோ அப்படி இருந்தா இது ஜெனட்டிக்கா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து டாக்டர் லைக் வந்து இந்த மாதிரி லைக் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது. இந்த மாதிரி வந்து கேன்சர் அஃபெக்ட் பண்ணவங்களுக்கு லைக் உயிரே போகிற அளவுக்கு ஆன பாதிப்புகள் வந்து எந்த அளவுக்கு டாக்டர் இருக்குது? நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி த பிரெஸ்ட் கேன்சர் இப்போ மார்பக புற்றுநோய் வந்து இட் இஸ் த ஹையஸ்ட் காஸ் ஆஃப் மார்டாலிட்டி அமாங்ஸ்ட் விமென் ன்னு சொல்லுவாங்க வேர்ல்டு வைட். ஆனால் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் ஹியர்னா அவங்க வந்து ஆரம்பத்து ஸ்டேஜில் அவங்க வந்தாங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு மார்பகத்தில் ஒரு சேஞ்ச் பார்த்துருக்காங்க, கட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, உடனே நீங்கள் வந்து ஒரு பிரெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் பிரெஸ்ட் சர்ஜன் கிட்ட வந்துட்டு நீங்கள் காமிச்சிங்கன்னா நாங்கள் அது வந்து ஏர்லி ஸ்டேஜில் டிடெக்ட் பண்ணோன்னா அதுக்கு க்யூர் பண்ண வாய்ப்பு இருக்குது. 90 to 95% அது வந்து நாங்கள் க்யூர் படுத்திடலாம். ஸோ ஆனால் எவ்வளவு நீங்கள் டீலே பண்ணுறீங்க அவ்வளவு அந்த கேன்சர் மார்பக புற்றுநோய் வந்து அது பரவ வாய்ப்பு இருக்கு, வேற ஆர்கன்ஸுக்கு பரவ வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா ரிஸ்க் ஆஃப் டெத்னு சொல்ல மாட்டேன், பட் எஸ் இட் இஸ் குவைட் சீரியஸ். ஸோ இன்ஃபேக்ட் அது வந்து ஸ்டேஜ் 4க்கு போயிடுச்சுன்னா எவ்வளவு உங்கள் ஸ்டேஜ் வந்து அட்வான்ஸ் ஆகுது, உங்கள் சான்சஸ் ஆஃப் க்யூர் அவ்வளவு கம்மியாகுது. ஓகே. ஸோ வந்து இப்போது லைக் இந்த வேரியஸ் ஸ்டேஜஸ் சொல்கிறீங்க டாக்டர், இந்த மாதிரி ஸ்டேஜஸ் வந்து எப்படி டாக்டர் ஐடென்டிஃபை பண்ணுறோம்? ஏன்னா இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டேஜ் சொல்லப்படுது. இது வந்து எப்படி வந்து அவங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க டிடெக்ட் பண்ணிக்கிறது லைக் வந்து எப்படி வந்து அவங்களே வந்து வீட்டில் இருந்து சுய பரிசோதனை செஞ்சு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது சொல்லுங்கள் டாக்டர். அதுக்கப்புறமேட்டு அது ஸ்டேஜஸ் என்னன்றதும் கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். So first I'll talk about the stages. Stages என்னன்னா இது வந்து பேஷண்ட் கண்டுபிடிக்கிறது இது கிடையாது. அவங்க வந்து இப்படி கட்டி இருக்கு செக்கப்புக்கு வராங்கன்னா அந்த கட்டி வந்து கேன்சர் கட்டியா ரிப்போர்ட் வந்துச்சுன்னா நாங்கள் அது ஸ்டேஜ் பண்ணுவோம். ஸோ ஸ்டேஜிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ்னா என்ன, நாங்கள் வந்து அக்கில் அவங்களுக்கு நெறி கட்டி இருந்துச்சுன்னா அது நாங்கள் ஒரு எஃப்என்ஏசியா பயோப்சியா ஏதாவது பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ அந்த எந்த அக்கில் நெறி கட்டி இல்லைன்னா கழுத்தில் நெறி கட்டி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஹோல் பாடி பெட் ஸ்கேன் பண்றோம். அந்த பெட் ஸ்கேன்ல வேற ஆர்கன்ஸுக்கு அது பரவி இருக்கா, அந்த மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எடுத்துட்டு நாங்க ஒரு ஸ்டேஜ் கொடுப்போம். அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் இந்த கட்டியோட என்ன சைஸு, அந்த ஓவர்லைங் ஸ்கின் மார்பகத்தோட ஸ்கின் இன்வால்வ் ஆயிருக்கா, அதெல்லாம் நாங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு ஸ்டேஜ் கொடுப்போம். அந்த ஸ்டேஜிங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா அது பார்த்துட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் டிசைட் பண்ணுவோம். ப்ரோக்னோசிஸ் சொல்லலாம். ப்ரோக்னோசிஸ் என்னன்னா ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் எவ்வளவு சான்ஸ் ஆஃப் சர்வைவல். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான். அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் வில் பவர், ஏர்லி டிடெக்ஷன், ட்ரீட்மெண்ட். அண்ட் ஓவர் ஹியர் நான் ஆக்சுவலி எனக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணணும் தட் சீக்கிரமா நீங்க வந்தீங்கன்னா நாங்க அது குணப்படுத்திடலாம், 100% குணப்படுத்திடலாம். ஸோ அதான் டாக்டர், நீங்கள் இப்போ லைக் சீக்கிரமாக வந்தால் குணப்படுத்தலாம்னு சொல்லும்போது அவங்களுக்கு இது மாதிரி வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்றத எதன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? ஏன்னா வந்து ஒரு சில சிம்டம்ஸ் காட்டும், இல்லை வந்து அவங்க ஒரு செல்ஃப் எக்ஸாமின் பண்ணலாமோ, லைக் இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் வந்து பாருங்க அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவீங்க டாக்டர்? ஸோ வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் மந்த்லி வந்து பெண்கள் வந்து செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன்னா என்ன, தன்னை தானாலே மார்பாகத்தை செக்கிங் பண்ணணும். ஸோ கையோட விரல் வச்சுட்டு இந்த 3 விரல், த ரிங் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஸோ யூஸிங் த பேட்ஸ் ஆஃப் திஸ் ஃபிங்கர் அவங்க ஜஸ்ட் மார்பகத்தை எக்ஸாமின் பண்ணணும். ஸோ தி ஏரியா என்னன்னா ஃப்ரம் த காலர் போன், கழுத்தோட போன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அப் டு த பிரெஸ்ட்டுக்கு கீழே வரைக்கும், அப்புறமா செஸ்ட் போன் சென்டர்ல இருக்கு இல்லையா ஸ்டர்னம், அங்கேருந்து அக்கல் வரைக்கும் அவங்க ஜஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு, ஸோ இந்த மாதிரி அவங்க பிடிக்க கூடாது மார்பகத்தை. ஓகே, இப்படி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ தே ஹேவ் டு ப்ரெஸ் த பிரெஸ்ட் அகேன்ஸ்ட் த செஸ்ட் வால். ஸோ இப்படி பண்ணாங்கன்னா இதுக்கு என்ன முக்கியம்னா இது மந்த்லி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட மார்பகத்தோட நார்மல்சி என்னன்னு தெரியும். ஸோ
இந்த இது பண்ணும்போது ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா சப்போஸ் காம்பில் வந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் இல்லைன்னா கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி ஸ்கின் திக்கனிங் ஓகே அது சில கேன்சர் வந்து கட்டியாகவும் வரமாட்டேங்கிறது அது ஜஸ்ட் ஒரு வேக் திக்கனிங்காக இருக்கும் எந்த சேஞ்ச் இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு சர்ஜன் கிட்ட காமிக்கணும் இது இல்லாமல் ஈவன் அக்கல்ல வந்து ஒரு லம்பாக வரலாம் ஸோ மார்பாக வந்து ஃப்ரீயாக இருந்துட்டு அக்கல்ல மட்டும் ஒரு கட்டி வர வாய்ப்பு இருக்குது அதுவும் பிரெஸ்ட் கேன்சர் வர இருக்க சான்ஸ் இருக்கும் ஓகே சப்போஸ் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்பவே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் டாக்டர் லைக் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க பட் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கான டைம் இருக்குமா இல்லை வந்து எல்லாருக்கும் இந்த விஷயம் போய் ரீச் ஆகிருக்குமா ஆல்ரெடி அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு இப்போ வந்து அவங்களுக்கு வந்துருச்சு ஆனால் வந்து அவங்க பெருசாக வந்து எக்ஸாமின்லாம் பண்ணலை அவங்களுக்கே தெரியல அப்படின்னும் போது எத்தனை மாதங்களோ இல்லை எத்தனை நாளோ வந்து ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் வந்து அது உள்ளாரே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும் டாக்டர் ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் ஹவ் அக்ரெசிவ் அந்த டியூமர் வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது இட் மே டேக் 1 year 2 years சில பேருக்கு ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும் வித்தின் 2 months அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு தான் நான் என்ன இங்கே சொல்ல விரும்புகிறேன்னா இது செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து இட் வில் டேக் ஒன்லி ஒரு 5 நிமிஷம் உங்கள் நாளில் ஒரு 5 நிமிஷம் எடுக்கும் நீங்கள் வந்து அது குளிக்கும் போது பண்ணலாம் நீங்கள் படுக்கும்போதும் பண்ணலாம் இட் வில் ஜஸ்ட் டேக் 5 minutes ரைட் ஸோ அது வந்து இட் ஷுட் நாட் அது பண்ணணும் ஒன்ஸ் அ மந்த் டெஃபினெட்லி பண்ணணும் ஸோ டைமிங் அது எப்போ பண்ணணும்னா பீரியட்ஸ் முடிஞ்ச அப்புறம் 3rd or 4th day ஓகே அப்போ பண்ணால் இட்ஸ் த பெஸ்ட் டைம் டு டூ அ செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் இது இல்லாமல் ஓகே ஃபைன் மந்த்லி அவங்களுக்கு அது ஞாபகம் வரலைன்னா அட்லீஸ்ட் ஒன்ஸ் அ இயர் அவங்க வந்து ஒரு பிரெஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போயிட்டு காமிக்கணும் ஒரு தடவை அட்லீஸ்ட் அ சர்ஜன் or a doctor who treats who sees breast complaints அவங்க வந்து ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கணும் அண்ட் இது இல்லாமல் அவங்கள ஆல்சோ நிறைய ஸ்க்ரீனிங் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கு லைக் மேமோகிராம் ஸோ மேமோகிராம் இஸ் யூஸ்வலி அட்வைசபிள் பெண்கள் வந்து 40 வருஷத்துக்கு மேலே வந்து ஒன்ஸ் அ இயர் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு கைட்லைன்ஸ் வந்து வேறமாக சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க 40 வருஷத்துக்கு அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க 50 வருஷத்துக்கு அப்புறம் ஸோ இங்கே இந்தியாவில் நாங்கள் இப்போது நம்ம அப்போலோவில் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா 40 from 40 to 45 once in 2 years மேமோகிராம் பண்ணால் ஓகே அதுக்கப்புறம் 45 வருஷத்துக்கு அப்புறமா இயர்லி மேமோகிராம் பண்ணணும் மேமோகிராம் பண்ணால் மட்டும் இட் இஸ் நாட் இனஃப் அது பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டாக்டரை போயிட்டு பார்க்கணும் ஸோ அது நாங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we will give you the result. ஸோ டாக்டர் இப்போ வந்து ஒரு 40 வயசுலேருந்து மேமோகிராம் பண்ணி இது பண்ணலாம் அதுக்கப்புறமேட்டு 45 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த செக்கப் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கவங்க அட்லீஸ்ட் வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே இல்லை வந்து ஒரு 35 வயசு அந்த மாதிரி இருக்கிறவங்க இல்லை வந்து ஒரு அடலசன்ஸ் ஏஜில் இருக்கிறவங்க இல்லை வந்து கல்யாணமாகாமல் இருக்கவங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து எந்த அளவுக்கு டாக்டர் இருக்குது ஸோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இட் இஸ் நாட் அகேன் வெரி காமன் ஆனால் இஃப் யூ சி பிரெஸ்ட் கேன்சர் யூஸ்வலி நீங்கள் ஆன்லைனெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க அவங்க சொல்கிறாங்க ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் 50 to 55 ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இன்சிடென்ட்ஸ் வந்து இந்தியாவில் இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு டெக்கேட் யங்கர் ஸோ 40-45 யங் லேடிஸுக்கு அது நாங்கள் அது வருது பார்த்துருக்கோம் ஸோ விமன் younger than 40 என்ன பண்ணலான்னா செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு அவங்களோட நார்மல் மார்பக நார்மல் இதில் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் ஸோ தே வில் கெட் டு நோ ஏதாவது அப்நார்மல் இருந்துச்சுன்னா தே வில் நோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒன்ஸ் அ இயர் ஒரு டாக்டருக்கு போயிட்டு காமிக்கணும் நான் என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா after the age of 18 a woman or a girl must do self breast examination so that she knows her normal அந்த ஏஜ்லேயும் நிறைய பிரெஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஹார்மோனல் மெனிப்புலேஷன்ஸ் ஹார்மோனல் ஆல்ட்ரேஷன்ஸ் காரணமாக வேறு மாதிரி கட்டியும் வர வாய்ப்பு இருக்குது எல்லா கட்டியும் மார்பகத்தில் வர எல்லா கட்டியும் கேன்சர்னு இல்லை ஸோ நிறைய வெரைட்டி ஆஃப் கட்டி இருக்குது ஃபைப்ரோஅடினோமா இருக்கலாம் ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் இருக்கலாம்
ஃபிலோட்ஸ் டியூமராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வேறு ஸோ ஃபைப்ராய்டினோமா ஃபைப்ரோசிஸ்டிக் டிசீஸ் வந்து பினைன் என்டிட்டிஸ், அது வந்து கேன்சர் கிடையாது. ஆனால் இது ஒரு ஃபிலோட்ஸ் டியூமர்னு ஒரு இருக்குது. அது வந்து பினைனாகவும் இருக்கலாம், அது வந்து கேன்சர் கட்டியாகவும் இருக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் சில டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். ஆனால் இதுக்கெல்லாம் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு டெஸ்ட் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பிரெஸ்ட் கேன்சர் இதுக்கு 100% க்யூர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து பேஷண்ட் சீக்கிரமாக வந்துட்டு காமிக்கணும். ஆமாம். ப்ரிவென்ஷன் இது மாதிரி வந்து வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா வந்து என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணணும்? லைக் அதுக்கு வந்து நம்ம டயட்ஸ் ஏதாவது எடுத்துக்கணுமா, இல்லை வந்து ரெகுலர் செக்கப் அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் செக்கப் ஏதாவது வந்து டயட்ஸ் எடுத்துக்கிறது மூலமாகவோ இல்லை வந்து எக்ஸசைஸ் மூலமாகவோ இதை வந்து வராமல் தவிர்க்க முடியுமா டாக்டர்? It is always beneficial to have a healthy lifestyle. ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இன்க்ரீஸ் வெஸ்டர்னைசேஷன் ஆஃப் லைஃப் ஸ்டைல், நம்ம லிவிங் ப்ராக்டிசஸ். நாங்கள் வந்து இப்போல்லாம் அதிகமாக டிவி பார்க்குறோம், உட்காந்துட்டே பார்க்குறோம். நாங்கள் எக்ஸசைஸ் கம்மியாக இருக்குது, நம்ம சாப்பிட்றதெல்லாம் வெளியில் சாப்பிட்றோம், ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ஜாஸ்தி சாப்பிட்றோம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி நாங்கள் வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணோன்னா, டெய்லி ஒரு 1 hour வாக்கிங்காக ஏதாவது எக்ஸசைஸ், இன் அ வீக் ஒரு வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 7 hours எக்ஸசைஸ் பண்ணால் அது உடம்புக்கு நல்லது. நாட் ஜஸ்ட் பிரெஸ்ட் கேன்சர், ஸோ மெனி டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் கேன் பி அவாய்டட். இன்ஃபேக்ட் ஒபிசிட்டி வந்துட்டு சொல்கிறாங்க, இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல்மோஸ்ட் 30 types of cancers. So leading a healthy lifestyle, not smoking, decreasing alcohol intake is always beneficial to prevent yourself from cancers. ஏன்னா இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடக்ஷன் அது ஜாஸ்தியாக இருக்குது, மியூட்டேஷன்ஸ் occur and then cancer occurs. So we are inducing mutations as a result of our lifestyle, which is not advised. ஸோ வந்து இப்போ ஒரு குழந்தை இருக்கிற ஒரு லேடிக்கு வந்து மார்பக புற்றுநோய் இருந்துச்சுன்னா வந்து அவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து தாய்ப்பால் கொடுக்கலாமா டாக்டர்? அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது? தாய்ப்பால் கொடுக்கலாம். பிரெஸ்ட் கேன்சர் இஸ் நாட் இன்ஃபெக்டிவ். அது வந்து இட் டஸ் நாட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர். ஆனால் ஒரு லாக்டேட்டிங் மதர் அவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னா we stop breastfeeding. அவங்களுக்கு வந்து நாங்கள் மாத்திரை கொடுத்துட்டு we stop the lactation. ஏன்னா அது ஸ்ப்ரெட் ஆகும்னு நாட் பிகாஸ் ஆஃப் தேட். நாங்கள் அது ஏன் பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது நாங்கள் வந்து அவங்க வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியாது. பிகாஸ் அந்த கொடுக்குற ட்ரக்ஸ், கீமோதெரப்பி அதெல்லாம் that can affect the child. That we should not give. So that's why we stop we ask the mother to stop breastfeeding at that time. ஸோ வந்து இப்போது லைக் வந்து ஒரு கீமோலேருந்து ஆரம்பிக்கணும் இது மாதிரி சொல்லப்படும் போது, இப்போ ஒரு ஸ்டேஜ் 1ல் ஒருத்தங்க வந்து இனிஷியலாகவே வந்து பார்க்குறாங்கன்னா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டோட டியூரேஷன் வந்து என்ன டாக்டர் இருக்கும்? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1 year இல்லை 2 year லைக் அந்த மாதிரி எவ்வளோ நாட்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? ஸோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இட் கேன் பி எனிவேர் 6 மாதத்துலேருந்து 9 மாதம் வரைக்கும் ஆக வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு டிபெண்டிங் ஆன் த டைப் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர் ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி டார்கெட்டட் தெரப்பி எல்லாம் கொடுக்கணுன்னா இதுக்கும் ஒரு வருஷம் அதிகமாக நாங்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் வேரிஸ் 6 to 9 months. ஸோ வந்து அதாவது வந்து பிரெஸ்ட் கேன்சர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து மக்களால் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இது வந்து வெளியில் இது போய் பேசலாமா இல்லை வந்து டாக்டர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணலாமா? ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது டாக்டர். ஏதோ ஒரு விஷயம் வந்து தடுக்குது. இது வந்து நம்ம சரி ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஒரு காரணத்துக்காகவே ஒரு தள்ளி போடுற விஷயமா இருக்குது. நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணும் டாக்டர், இதை வந்து ஏன் வந்து சீக்கிரமாக பார்க்கணும், இதனால் சீக்கிரமாக வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ன்றதை சொன்னீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தாலும் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் முறைகள் வந்து இன்றைக்கி என்னென்ன அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, ஸோ அது மூலமாக வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்? ஓகே. ஸோ நீங்கள் சொல்ல மாதிரியே இப்போது நிறைய பேர் அவங்க கூச்சப்படுறாங்க வந்துட்டு காமிக்கிறதுக்கு. அது இல்லாமல் அவங்களுக்கு இந்த புற்றுநோய் வார்த்தைன்னு அவங்க கேட்டாங்களே அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது. ஸோ தே டோன்ட் கம் அண்ட் கெட் themselves shown. As a result of which, especially இது வந்து மார்பக புற்றுநோய், ஸோ பிரெஸ்ட் கேன்சர்னா they feel shy, they don't get it shown. ஸோ ரொம்ப இது நாங்கள் டிடெக்ஷன்லலாம் டயக்னோசிஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜில் நாங்கள் பார்க்குறோம்.
ஸோ அதுக்கு தான் நான் இந்த மாதிரி இது செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் மேமோகிராம் அதெல்லாம் நாங்கள் ருட்டீனாக பண்ணணும். வீட்டில் வந்து இதுவும் மார்பகம் வேற ஆர்கன்ஸ் மாதிரி இது ஒரு it's a normal organ. So நாங்க வந்து அதை பத்தி பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடாது. It should be normal. We should talk about this at home. எல்லாருக்கும் தெரியணும் இந்த மாதிரி மார்பகத்துல டிசீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது வந்து நீங்கள் சீக்கிரம் ஸ்டேஜில் நீங்கள் காமிச்சிங்கன்னா அதுக்கு க்யூர் பண்ணலாம். நீங்கள் கேட்டிங்க என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு. இப்போ மார்பக புற்றுநோய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சர்ஜரி இருக்குது, கீமோதெரப்பி இருக்குது, ரேடியேஷன் தெரப்பி இருக்குது. அதுக்கப்புறமா சில பேருக்கு வந்து யார் ஹார்மோன் ரிசெப்டர் டியூமர்ஸ்னு நாங்கள் சொல்கிறோம், அவங்களுக்கு நாங்கள் வந்து ஹார்மோன் தெரப்பியும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இன்னொன்று என்ன பெனிஃபிட், நாங்கள் சீக்கிரம் ஸ்டேஜில் நாங்கள் வந்து பிரெஸ்ட் கேன்சரை டிடெக்ட் பண்ணோன்னா இது மார்பகம் முழுசாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு நாங்கள் வந்து மார்பகத்தை காப்பாற்றி நாங்கள் பிரெஸ்ட் கான்சர்வேஷன் அதுக்கு சொல்கிறோம். அந்த கட்டி மட்டும் எடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் பயப்படுறாங்க, ஐயோ மேடம் நீங்கள் வந்து கட்டி மட்டும் எடுக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் முழுசாக மார்பாக நாங்கள் எடுக்கலைன்னா கேன்சர் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கா? ஸோ நிறைய இப்போது 1990லேயே நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அதில் நாங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்கு. நீங்கள் ஏர்லி ஸ்டேஜஸில் எப்போ பிரெஸ்ட் கான்சர்வேஷன் நாங்கள் பண்ண முடியும், அந்த டைமில் பிரெஸ்ட் கான்சர்வேஷனுக்கும் மாஸ்டெக்டமினா முழுசாக மார்பாக எடுக்கிறது, அதுக்கு வந்து சர்வைவல் ஒன்று தான். ஸோ கேன்சர் கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் முழுசாக மார்பாக எடுத்தீங்கன்னா ஆனாலும் அந்த செஸ்ட் வாலுக்கு மேலே கேன்சர் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் முழுசாக மார்பாக எடுத்தாச்சு இனிமேல் கேன்சர் வராதுன்னு அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜஸில் வந்துட்டு காமிச்சிங்கன்னா டிசீஸ் அவ்வளோ அக்ரெசிவ் இல்லைன்னா நாங்கள் வந்து மார்பாகத்தை நாங்கள் காப்பாற்றலாம். ஸோ பிரெஸ்ட் கான்சர்வேஷனில் இப்போது இன்னொரு என்ன அட்வான்ஸ்மெண்ட்னா ஆன்கோபிளாஸ்டி டெக்னிக்ஸ். ஸோ ஐ எம் அன் ஆன்கோபிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ ஆன்கோபிளாஸ்டி என்னென்னா நாங்கள் கேன்சர் சர்ஜரி பண்ணும்போதே பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மார்பாகத்தை காப்பாற்றி அது வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, கட்டி எடுக்கிற முன்னாடி எப்படி இருந்துச்சு, அப்படியே நாங்கள் we can make it look like that. ஸோ இந்த ப்ராசஸ் என்னன்னா சிலப்போ என்ன நீங்கள் இந்த பிரெஸ்ட் கான்சர்வேஷன் பண்ணும்போது அந்த லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட் பிரெஸ்ட் வந்து கொஞ்சம் கீழே இருக்குது, இது கொஞ்சம் மேலே இருக்குன்னா சிலப்போ வந்து ஆப்போசிட் பிரெஸ்ட் அந்த இந்த நெக்ஸ்ட் சைட்லேயும் நாங்கள் கொஞ்சம் பிளாஸ்டிக் சர்ஜிக்கல் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நாங்கள் ஈக்குவலாக அதை இது படுத்திடலாம். ஓகே, ஸோ அதனால் வந்து லைக் வந்து இது மாதிரி ஏதாவது பிரச்சனையாகி நம்ம உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் நடக்குமோன்னு சொல்லிட்டு அதனால் கான்ஃபிடன்ஸை லூஸ் பண்ணிடுவோமோ அப்படின்னு நிறைய பேர் வந்து முன்வராமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட பதில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டாக்டர். அண்ட் இன்னொரு விஷயம், சப்போஸ் வந்து நிறைய வியாதிகள் வந்து வந்துட்டு நம்மளுக்கு தெரியாமலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது எக்ஸிஸ்டிங்கில் இப்போ கொரோனாவே இருக்குன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு போயிருக்கோம். ஸோ வந்து பெருசாக லைக் அது மாதிரி வந்து கொஞ்சம் இம்யூனிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து பெருசாக அஃபெக்ட் ஆகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மார்பக புற்றுநோயும் வந்துட்டு லைக் வந்து எந்த விதமான சிம்டம்ஸும் காட்டாமல் அது மாதிரி டிசால்வ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பு இல்லை. அது வந்துச்சுன்னா we have to treat it. It will not get dissolved and go. இப்படி நிறைய பேர் வராங்க, ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் வராங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாம் ஏதோ கட்டி இருந்துச்சு கேன்சர்னு சொன்னாங்க, ஸோ நான் அந்த வாத்தியார் கிட்ட போனேன், அந்த ஊருக்கு போனேன், அங்கே ஏதோ ஹெர்பல் மெடிசின் கொடுத்தாங்க. ஸோ அதை அவங்க எடுத்துட்டு அதுக்கெல்லாம் I am not saying that doesn't work. It might help your immunity, but it is not helping your cancer. We don't have evidence. So அவங்க one whole year அவங்க அந்த நாட்டு மருந்து எடுத்துட்டு அதில் க்யூர் ஆகாமல் அது அட்வான்ஸ் ஆகிட்டு அது அல்சரேட் ஆகி அதுக்கப்புறமா ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் நம்மக்கிட்ட எல்லாம் வராங்க. ஸோ I would advise them against that. ஸோ எப்போது ஏதாவது கட்டி வந்துச்சுன்னா ப்ளீஸ் visit your nearest breast surgeon இல்லைனா onco surgeon. Anybody, just show a clinician. அதுக்கு வேண்டிய டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு
and then start your treatment. ஸோ டாக்டர் லைக் வந்து நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க டாக்டர், வில் பவர் அண்ட் கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஒன்ஸ் வந்து மார்பக புற்றுநோய் வந்துச்சுன்னா அதுலேருந்து அவங்க வந்து மீண்டு வர்றதுக்கு, அதோட ஃபைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு வில் பவரோ கான்ஃபிடென்ட்டோ இருக்கணும்னு நீங்கள் அதை தாண்டி இப்போ வந்து ஃபேமிலிக்கிட்டேருந்து என்ன மாதிரி சப்போர்ட் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து தேவைப்படும், லைக் வந்து அந்த மாதிரி சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா லைக் அந்த விஷயம் தான் நம்ம பேசுனது. ஏன்னா வந்து மார்பக புற்றுநோய் அப்படின்றது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பார்க்க, இப்போ கேன்சர் அப்படின்றது லைக் வந்து இப்போ லிவர் கேன்சர் லைக் அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் மார்பக புற்றுநோய்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கப்படுற வியாதியாகவே இருக்குது. அது ஒரு மித்து இருக்குது அதில். ஸோ அதனால் இதுக்கு வந்து என்ன மாதிரி சப்போர்ட் வந்து ஒரு ஃபேமிலியிலேருந்து ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து கொடுக்கணுன்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ நீங்கள் சொன்னது ரொம்ப ரைட்டு தான். இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புற்றுநோய் சொன்னாலே அதில் ரொம்ப ஸ்டிக்மா இருக்குது நம்ம நாட்டில். ஆன் டாப் ஆஃப் தட் இது மார்பக புற்றுநோய். அண்ட் இது வேறு எல்லா ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியேஷன் நிறைய சப்போர்ட் தேவைப்படும். அண்ட் இது வந்து ஒரு நாள் 2 நாள் ட்ரீட்மெண்ட் இல்லை, இது வந்து 6 மாதம் 1 வருஷம் ஆகுது, சம்டைம்ஸ் ஈவன் மோர் தென் தட். ஸோ இது வந்து பெண்ணுக்கு மட்டும் இல்லை, இட் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் தி அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு பெண்ணுக்கு ஹஸ்பண்ட் சப்போர்ட், சில்ட்ரன் சப்போர்ட், அவங்களோட ஹர் பேரண்ட்ஸ், ஹர் இன்லாஸ், ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி சப்போர்ட் இல்லை, சப்போஸ் த உமன் இஸ் அலோன், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் தே ரீச் அவுட். அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுற ஹாஸ்பிட்டலில் யாராவது வேறு கேன்சர் பேஷண்ட் இருக்காங்களா, கனெக்ட் வித் தட் பேஷண்ட். வேறு சர்வைவர்ஸ் இருக்காங்களா, நம்ம நாட்டில் நிறைய சப்போர்ட் குரூப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கனெக்ட் டு த சப்போர்ட் குரூப்ஸ். இப்போ எல்லாம் இன்டர்நெட் இருக்குது, இட்ஸ் வெரி ஈஸி டு கெட் கனெக்டட். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் சப்போர்ட் குரூப்ஸும் இருக்குது. நானும் ஒரு சப்போர்ட் குரூப் நடக்கிறேன். ஸோ இது வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன்லைன். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் டாக்டர்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் ஆஸ்க் ஃபார் டிப்ஸ், யூ கேன் ஆஸ்க் ஃபார் ஐடியாஸ், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் இஃப் யூ ஹாவ் கம்பெனி இன் த ட்ரீட்மெண்ட், யூ ஹாவ் சம்படி எல்ஸ். Another thing is, apart from family support and support groups, நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட் இல்லைனா சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட பேசலாம். தெர் இஸ் நத்திங் ராங் வித் தட். டியூரிங் திஸ் ட்ரீட்மெண்ட் அண்ட் ஈவன் அதர்வைஸ் டிப்ரெஷன் ஆக வாய்ப்பு இருக்குது, ஆங்ஸைட்டி ஆக வாய்ப்பு இருக்குது. So for these are the things that you should not let it get uncontrolled, because this can impact your treatment. So idukku vandu neenga you should feel free, see a psychiatrist, see a psychologist, talk to them, take medications, get support. இது இல்லாமல் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா பெண்ணோட ஹஸ்பண்டுக்கு, பசங்களுக்கு, வேறு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மென்டலி அவங்களும் டிப்ரெஷனில் போவாங்க, ஆங்ஸைட்டி ஆகும், வேரிஸ் அதை இது. ஸோ இந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கும் சப்போர்ட் எடுக்கிறது அதுக்கு இல்லை ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்களும் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கலாம், சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கலாம். தே மஸ்ட் பி ஓப்பன் டு ஹெல்ப். அப்புறம் பசங்க இருந்தாங்கன்னா அவங்க பேச மாட்டாங்க நிறைய, அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களுக்கும் கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இப்போது வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷன் இருக்கனால லைக் செகண்ட் வேவ் முடிஞ்சிட்ருக்கு, போயிட்டுருக்கு. லைக் அது மாதிரி சொல்கிற பட்சத்தில் வேக்சினேஷன் வந்து போடணும்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணுறாங்க டாக்டர். லைக் வந்து 2 டோஸும் போடுங்க, சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் போடுறீங்களோ நல்லதுன்னு சொல்லிட்டு. இப்படி இருக்க பட்சத்தில் வந்து இப்போ ஒரு மார்பக புற்றுநோய்க்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கவங்க, கரண்ட்டாக வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க வேக்சினேஷன் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க டாக்டர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்த டைமில் எடுக்கணும். ஸோ அவங்களுக்கு இப்போது சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா இது வேக்சின் எப்போ எடுத்துக்கணும், எவ்வளோ சர்ஜரி பண்ணி எவ்வளோ நாளாக இருக்குது, அவங்களோட ஃபிசிக்கல் கண்டிஷன் எப்படி, கீமோ எடுக்கிறாங்கன்னா எவ்வளோ சைக்கிள் முடிஞ்சிருக்கு, எந்த மாதிரி கீமோ, ரேடியேஷனா அதுக்கும் வேறு. ஸோ அவங்களோட ரெஸ்பெக்டிவ் டாக்டர் கிட்ட அவங்க பேசிட்டு டெஃபினெட்லி எடுத்துக்கலாம். ஆனால் டைமிங் என்னன்னு நாங்கள் சொல்லுவோம் பேஸ்ட் ஆன் தட். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், இப்போ வந்து இந்த மாதிரி ஒருத்தங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுச்சு, இப்போ வந்து அவங்க வந்து பேக் டு நார்மல் லைஃப் அப்படின்ற பட்சத்தில் அடுத்தது அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்போ வந்து வாய்ப்புகள் இருக்குன்ற பட்சத்தில் அது மாதிரி வரக்கூடாதுன்னா அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும் டாக்டர்? கேன்சர் வந்து எப்போவுமே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது நாங்கள் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறோம். ஆனால் மைக்ரோ மெட்டஸ்டேசிஸ் எங்கேயாவது பாடியில் இருக்கலாம், அது வர வாய்ப்பு இருக்குது. அது தட் இஸ் வாட் வி கால் ப்ரோக்னோசிஸ். அவங்களோட ப்ரோக்னோசிஸ் எப்படி இருக்குன்னு அது
ஸோ அதுக்கு வர வாய்ப்பு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் இவங்களோட இப்போ இருக்கிற டியூமரோட என்ன நேச்சர், அது எவ்வளவு அக்ரெசிவாக இருக்குது, என்ன டைப் ஆஃப் டியூமர், ஹார்மோன் ரிசெப்டர் பாசிட்டிவ் டியூமரா, ட்ரிபிள் நெகட்டிவ் டைப் ஆஃப் பிரெஸ்ட் கேன்சர், இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த என்ன டைப் ஆஃப் கேன்சர் நாங்கள் பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஓகே, இந்த டைப் ஆஃப் கேன்சர்னால் 5 வருஷத்தில் வர இவ்வளோ % வாய்ப்பு இருக்குது. கேன்சர் வர வாய்ப்பு வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் கேன்சர். அது இல்லாமல் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் லைஃப் ஸ்டைல். இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, மென்டல், ஃபிசிக்கல் அண்ட் நியூட்ரிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ நியூட்ரிஷனிஸ்ட் பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி கேன்சர் ஆயிருக்கு, என்ன டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடணும், ஹை ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் சாப்பிடணுமா, இல்லைனா கேலரிஸ் எவ்வளோ எடுக்கணும், இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணணும் அவங்களோட நியூட்ரிஷனிஸ்ட் கிட்ட. lead a healthy lifestyle, active lifestyle, yoga பண்ணுங்க, பிராணாயம் பண்ணுங்க, strength training, walking. இது எல்லாமே நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரியல, இல்லைன்னா உங்களுக்கு இது பண்ண வேண்டாம்னா யூ கேன் ஜஸ்ட் டூ வாக்கிங். டெய்லி ஒரு 45 மினிட் வாக் பண்ணுங்க. நார்மலாக ஸ்லோவாக வாக் பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். பட் அன் ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். Cut smoking, reduce alcohol intake, increased intake of fiber-rich food. All this is important. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க டாக்டர். அதாவது வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, ஸோ வந்து என்ன மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைலில் வச்சுக்கிறது மூலமாக இது வராமல் தடுக்கலாம், வந்ததுக்கு அப்புறமேட்டு சரியானாலும் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கலாக அவங்க வந்து எந்தளவுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும், எந்தளவுக்கு கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து ஒருவேளை சர்வைவருக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு கேன்சர் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு என்ஜிஓ சர்வீஸ் மாதிரி வந்து நீங்கள் நிறைய பேருக்கு வந்து சர்வீஸும் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சர்வீஸ் டாக்டர். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். மிக்க நன்றி டாக்டர். தேங்க்யூ, மை ப்ளஷர்.